ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் ஒரு சில பாடல்களை பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலே வந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக, ஆண்டவரே எங்க மத்தியில நீங்க வாங்க என்று சொல்லி கூப்பிடுவோமா? ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு கேட்க போற, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீங்க எங்க மத்தியில வாங்க. ஆண்டவரே நீங்க வந்து ஒருவேளை கஷ்டத்தோடு வந்திருந்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கஷ்டங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு பிரதர் அமல் நினைக்கிறேன் எல்லாம் சொன்னாங்க, அவங்க பயங்கர கஷ்டத்துல அவங்க மாட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. சகரியா 4வது அதிகாரத்துல சகரியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்றார், செருபாபேலுக்கு நீ போய் சொல்லு, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய பலத்தினால் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்ல சொன்னார். ஹல்லேலூயா. அநேக நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்த தேவனுடைய ஆலயத்தின் பணியை கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பலத்தோடு, கர்த்தருடைய ஆவியின் பலத்தோடு, கர்த்தருடைய ஆவியானவருடைய துணையோடு செருபாபேலுக்கு சொன்னார், உன்னுடைய கைகளே இதை செய்து முடிக்கும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை உடைஞ்சு போய் வந்திருந்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை ஆறுதல் படுத்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க அநேக நாட்களாக நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு இந்த காரியத்திலிருந்து எனக்கு மேற்கொள்ள முடியலன்னு சொன்னீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சொல்றாரு, உன்னுடைய அநேக நாட்களாய் தடைப்பட்ட காரியங்களை என்னுடைய ஆவியின் பலத்தினால் நீ மேற்கொள்வாய் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆவியானவரே நீர் வாரும் என்று சொல்லி, பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியிலே வாங்க. ஆண்டவரே எங்கள் தடைகளை நீக்குங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போ, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, கரங்களை தட்டி அந்த ஆவியானவரை வரவேற்போமா? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். யாக்கோபு பயந்து தன்னுடைய உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொள்ள ஓடும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை காத்து உன்னை மறுபடியும் இந்த தேசத்திற்கு கொண்டு வருவேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே நான் நிச்சயமாய் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில சொன்னதை அவர் சொன்னபடியே செய்வார். ஹல்லேலூயா. தேவன் அதை செய்ய வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி எல்லாரும். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று இல்ல, முடிந்ததில் துவக்கத்தை காட்டும் உங்களுக்கு ஈடே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்ல, முடிந்ததில் துவக்கத்தை காட்டும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை.
ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று, சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று, இந்த ஏற்கனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ, இந்த ஏற்கனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாருமே இல்ல, முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்ல, முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொன்னதை சொன்னபடியே செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நான் ஒரு புது பாட்டு ஒன்று சொல்லி தரப்போகிறேன். இந்த பாட்டினுடைய தலைப்பு எலியேசர். மோசே தன்னுடைய மாமனாரை பார்க்கும்போது கர்த்தர் செய்த காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். தன்னுடைய மகனோட பேரை, என்னுடைய பெயர் கெர்சோம், என்னுடைய மகனோட பெயர், இன்னொரு பேரை சொல்றான் எலியேசர். எலியேசர்னா என் தேவன் சகாயர். ஹல்லேலூயா. நான் இந்த பாட்டை முதல்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கொஞ்சம் ஈஸியான டியூன் தான், நீங்க கற்றுக்கொண்டு ரெண்டாவது தடவை என்னோடு கூட சேர்ந்து பாருங்க. எலியேசராய் எந்தன் சகாயராய் என்னோடு இருப்பவரே, நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, எலியேசர் எந்தன் சகாயரா என்னோடு இருப்பவரே, நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு. அவர் சகாயராய் அவனோடு கூட இருந்தார். அதனால தான் சொல்றான். அவன் நினைச்சு பார்த்திருப்பான், தன்னுடைய மகனுக்கு பேர் வைக்கும் போது, இதை சொல்லும் போது, எலியேசர்ங்கிற பெயரை சொல்லும் போதெல்லாம், ஒரு காலத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எனக்கு எதிராக வந்தாங்க, பார்வோன் எனக்கு எதிராக வந்தாங்க, பார்வோனுடைய சேனை எனக்கு எதிராக வந்துச்சு, ஆனா தேவன் என்னை விட்டு ஒரு நாளும் விலகவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் என் கூடவே இருந்தார். ஹல்லேலூயா. மோசேயோடு கூடவே இருந்த தேவன் என்னோடும் உங்களோடு கூடவே, மோசேக்கு துணையாய் நின்ற தேவன், பார்வோனுடைய பட்டயத்திற்கு விலக்கி பாதுகாத்த தேவன், இன்றைக்கும் அதே மோசேயின் தேவன், அதே வல்லமையுள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு தடவை இந்த பாட்டை பாடுவோமா? எலியேசராய் எந்தன் சகாயராய் என்னோடு
இருப்பவரே, நடந்திடும் பாதைகள் என்னோடு இருப்பவரே. கரங்களை தட்டி எந்தன் சகாயரா என்னோடு இருப்பவரே, நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவரே. எலியேசராய் எந்தன் சகாயராய் என்னோடு இருப்பவரே, நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவரே. பார்வோனுக்கு எதிராய் நிற்கும் போது துணை நின்ற தெய்வம் நீரே. சொல்லுவோமா? பார்வோனுக்கு எதிராய் நிற்கும் போது துணை நின்ற தெய்வம் நீரே. என்னிலும் பலவான்கள் எது நிற்கும் போது எனக்காக என் பக்கம் நிற்பவரே. என்னிலும் பலவான்கள் எனக்காக என் பக்கம் நிற்பவரே. எலியேசராய் என் சகாயராய் என்னோடு இருப்பவரே, நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவரே. எலியேசராய் என் சகாயராய் என்னோடு இருப்பவரே, நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவரே. ஹல்லேலூயா. அவர் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். கடைசியா ஒரே ஒரு முறை இந்த சரணத்தை பாடி நம்ம முடிச்சிருவோம். ஹல்லேலூயா. அதை பாடும்போது விசுவாசத்தோடு அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன், என்னோடு கூட இருக்கிற தேவன் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. தேவன் அந்த பிரச்சனையை நீக்கி, தேவன் மோசேக்கு துணை நின்று இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது போல நம்மோடு கூட நமக்கு துணையாய் நின்று நம்மை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எலியேசரா எந்தன் சகாயரா என்னோடு இருப்பவரே, நடந்திடும் பாதை என்னோடு இருப்பவரே. எலியேசரா எலியேசரா எந்தன் சகாயரா என்னோடு இருப்பவரே. நம்மோடு கூடவே இருக்கிற தேவன், நடந்திடும் பாதை ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவரே, நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவரே. கரங்களை தட்டி நம்மோடு இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நடக்கிற ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கூடவே இருந்து துணையா இருந்து எலியேசராய் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். Thank you, Pastor.